இன்னைக்கு ஒரு டீச்சர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டெப்ஸ் ஏறிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க பிரெக்னெண்டா இருக்கிறதால அடுத்த நாள்ல இருந்து மெட்டர்னிட்டி லீவ் இருக்கும். கடைசியா ப்ரீ எக்ஸாம் மாதிரி ஒரு டெஸ்ட் வச்சிருப்பாங்க. அதோட ரிசல்ட் எல்லாம் பசங்கள்ட்ட கொடுத்துட்டு சொல்லிட்டு போலான்னு வருவாங்க. அதுல சில பசங்க மட்டும் பாஸ் ஆகாம இருக்காங்க. அந்த பசங்க எழுதின பேப்பர் காமிச்சு இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா நீங்க எப்படி எக்ஸாம் பாஸ் பண்ண போறீங்கன்னு டீச்சர் கேக்குறாங்க. அதுக்கு அந்த பசங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நாங்க தப்பு பண்ணிட்டோம் மேம், இதுக்கப்புறம் நாங்க ஒழுங்கா படிக்கிறோம்னு சொல்லி அவங்கள்ட்ட கெஞ்சுறாங்க. முதல்ல டீச்சர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் பசங்க ரொம்ப கெஞ்சுறதால அவங்க சரின்னு வரதுக்கு ஒத்துக்கிறாங்க. அடுத்த நாள் அவங்க லீவ் எடுக்காம கண்டினியூஸா ஸ்கூலுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. கூட இருக்க ஸ்டாஃப்ஸ்லாம் மெட்டர்னிட்டி லீவ் எடுக்கலையா, இன்னும் ஸ்கூல் வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்காக சில பசங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் எடுக்கும், அதனாலதான் வந்திருக்கேன்னு சொல்றாங்க. அந்த பசங்களை பத்தி யோசிக்கிறீங்க, நீங்க உங்க வயிற்றுல இருக்க குழந்தைய பத்தி யோசிக்க மாட்டேங்கிறீங்க. இது லாஸ்ட் மந்த் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு டீச்சர், எனக்கு வயிற்றுல இருக்கிறது மட்டும் என் குழந்தை இல்லை, அந்த பசங்களும் என் குழந்தைங்க தான் சொல்றாங்க. டீச்சரால முடியலனா கூட அவங்க டெய்லி ஸ்கூலுக்கு வராங்க, அந்த பசங்களுக்கு எல்லாமே சொல்லி தராங்க. அதுக்கப்புறம் அந்த பசங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட்ல எல்லா பசங்களும் பாஸ் ஆயிடுறாங்க. இப்போ காலிங் பெல் அடிக்கிறத கேட்டு டீச்சர் அவங்க குழந்தை தூக்கிட்டு வந்து வெளியே பார்த்தா அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. அவங்க ட்ரெயின் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பாஸ் ஆயிருப்பாங்க. அதுக்காக அவங்களுக்கு தேங்க்யூ சொல்ல வந்திருப்பாங்க. இதே மாதிரி ஸ்கூல் படிக்கிறப்போ உங்களுக்கு பிடிச்ச டீச்சர் யாராவது இருந்தா அவங்க நேம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.